வணக்கம். நாம் ஒவ்வொரு தர்மம் செய்யும் நடக்கல பத்தின்னு பார்க்கலாம். ஒவ்வொருவரின் நடக்க முறை வித்தியாசமாகும். டாக்டர்கள் இதை கேட் என்று அழைப்பது. தலைய கோமை, நரம்புகள், தசைகள், எலும்புகள் ஒன்றா வேலை செய்கிறேன். நாங்க நடக்குவது வலுவான துன்பமில்லாத நடை. நடக்கத்தில் மாற்றம் உடலில் பிரச்சனைக்கான முதல் குறியீடா இருக்கலாம். மரக்கினால் வழுஞ்சல், நீண்டால வலி அல்லது நகர்வு இழப்பு ஏற்படும். நடக்க சராசரி சைக்கிளை அறிந்தால் அபராட்சிதங்களை கண்டுபிடிக்க முடியும். அம்புகள் எதிர்கால்களோடு ஒத்திசைக்கவையா கடக்கும். கால் முதலில் ஹீலிய தொடங்கி முன் பருக்கி பொத்தான் வறண்டு முன்னேறு. இடைவெளியும் படியுமா சம்மாக இருக்க வேண்டும். இது பாதிக்கும் பலவிதமுள்ள கேட் பிரச்சனைகள் உண்டு. இவை சுற்றுலா சூழதல், பாடிராப், ஹிப் ஹேகிங், பார்கின்சன், ஓயே, சயாடிகா, பிளாட்பது ஒவ்வொன்றையும் விளக்கி தீர்வுகளையும் காண்போம். உங்கள் அல்லது குடும்பத்தின் நடைப்பழக்கங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்க. அறிவுதான் முதல் படி. இப்போ விட தேர்வு ஆரம்பிக்கலாம். முதலில் சுற்றலாக சூழல்தல், சர்க்கம்டக்ஷன் கேட். கால் நேரா முன்னேறாமல ஒரு அரை வட்டத்தில் சூழல்குது. இது வழக்கமா முடிவு தண்ட பலவீனம், சூட்டு கடினம் அல்லது மத்திய நரம்பு பாதிப்பு காரணமாகுது. சுற்றுலா சூழல்தல், கால் நீச்ச நேரா இல்லாமல் புறம் சூழலுக்கு நடை. முதலில் கண் என்கிறால் மாடு மோசமாக மறங்காது. கால் அரைவட்ட பாதையை வரைந்து நகர்கிறது. காரணம் எலும்பு அல்லது மூட்டு முறை பலவீனம். ஸ்ட்ரோக் போன்ற நரம்பு சேதம் இதை உருவாக்கலாம். மூட்டு ஆக்கமின்மை அல்லது சீன்மை காரணமாயிருக்கலாம். இது சவாரியில அதிக எரிசக்தியை தேவைப்படுத்தும். ஹீப் மற்றும் கீழ்தோல் மீது அதிக அழுத்தம் உருவாகும். ஒரு பிரச்சனை மற்ற உடலினர் பிரச்சனைகளை கிளப்பும். முதன்மை காப்பு பீடம், இடுப்பு பிளெக்சர் வலிப்படுத்துதல். மூட்டு மற்றும் ஹாம்ஸ்ட்ரிங் பயிற்சிகள் செய்கின்ற உயிரினுக்கான மடிக்கும் உணர்வு குறைப்பும் அவசியம். சில நேரங்களில் AFO பூட்டு கால்களை தூக்க உதவும். இது நிலைத்தன்மையுடன் தரையில் காலை சித்தமாக வைத்துக் கொள்கிறது. தினசரி பயிற்சி களத்தில் முன்னேற்றம் காணலாம். ஒழுங்கான பயிற்சியா நடை மேம்படும். அதனால் வாழ்க்கை எளிதாகும், வலி குறையும். அடுத்தது ஃபுட் டிராப், பாராப். முக்கியம், காரணத்தை கண்டு தீர்வை தொடங்குங்க. இப்போது பாடிரா பற்றி பார்ப்போம். ஃபுட் டிராப், ஸ்டெப்பேஜ் கேட். பாத் முன்ன தூக்கமின்மை. ஃபுட் டிராப், பாத் முன்ன தூக்க முடியாமை. அதனால் நபர் மிகவும் மேல்தண்டி தூக்கி நடக்கிறார். ஸ்டெப்பேஜ், இல்லை என்றா விரலை இல்லத்தின் மீது இருக்கக்கூடும். சாதாரண காரணம் பெரோனியல் நரம்பு சேதம். சட்டுக்கேப்ப மனசு அல்லது நீண்ட கால வளைவு. அறுவை சிகிச்சை காரணமா ஓலபிலர். மூளை அல்லது நரம்பு மூலத்தில் அழுத்தம் இருந்தால் சூடு இது நகரும். முக்கியத்துவம், திடீர் தடம் மற்றும் முடிச்சுகள். விழுந்தல் அபாயம் அதிகம். குழந்தையிலும் முதியவர்களிலும் தீவிர விளைவுகள் ஏற்படலாம். சிகிச்சை காரணத்தை நோக்கி நடக்கும். பின்பகுதி தசைகள் வலுப்படுத்தப்படுவது முக்கியம். மணிவலி மற்றும் இயல்பான சுழற்சிக்கான மேலாண்மை அவசியம். AFO காலபாய் நியதியாக வைத்து சிக்கலை தடுக்கும். FES மின்சாரம் மூலம் தசையை உச்ச உதவி செய்தல். நரம்பில் அழுத்தம் இருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். சிகிச்சை வழிகளா பாதுகாப்பு மற்றும் ஊக்கம் உண்டாகும். பாதிராப் சந்தேகம் இருந்தா மருத்துவரை அணுங்க. தோடர் பயிற்சி முக்கியம். நடுத்து போக கொஞ்சம் ஹீப் ஹைகிங் பத்தி பார்ப்போம். ஹைகிங் ஒரு பக்கம் இடுப்ப மேலெடுக்கும் நடை. ஒவ்வொரு படியில் அந்த பக்கம் உயருது. இது தனித்துவமான தொட்டிலை உருவாக்கும். முக்கிய காரணம் கால்களின் நீளம் வேறுபாடு. இதுவும் கன்ஜெனிட்டல் குழந்தைகளில் காணலாம். முன் அறுவை சிகிச்சை பின்னிலும் தோன்றலாம். அப்டக்ட தசைகள் பலவீனமாயின் பெல்விஸ் நிலையாமையிலே புரிந்தால் மறுப்பு தொடங்குகிறது. ட்ரெண்டலன்பர்க் பேட்டர்ன். நரம்பு நோய்கள் இதை அதிகமா காட்டும். தொடரும் ஹீப் ஹைக்கிங் முதன்மை வலி மற்றும் மூட்டுக்கு அழுத்தத்தை தரும். நடையில் வலி மட்டுமல்ல, எதிர்மாறான மூட்டும் பாதிக்கப்படும். தெரிந்துட்டு காரணத்தை சீர் செய்தல் முக்கியம். கால நீள வேராயின் தீர்வு எளிது. ஒரு ஷூ லீப். அதன் உட்புறம் நன்கு சேர்த்தால் உடனடி உயர்வு ஏற்படலாம். கேட்பு சரீரையும் மறுமுறையா தசைகளை வலுப்படுத்த பயிற்சி முக்கியம். தசை திட்டம் மூலம் பெல்விஸ் நிலைத்தன்மை கிடைக்கும். முயற்சி சரியா இருந்தா நீண்டகால வலி தடுக்கப்படும். பார்கின்சனின் நடை பற்றி. முன்னா சாய்ந்த உடல், கை அற்புதம் குறைவு, சாகசமான சிறிய படிகள். படிகள் சிறியதுமா தரைக்கு ஒட்டியிருக்கும் போல் இருக்கும். நடை தொடங்குவதில் சிக்கல். இது ஃப்ரீசிங். முற்றிலும் நடந்தா படிகள் துரிதமா சிறியதாக மாறும். ஃபெஸ்டினேஷன். முன்லப்படுவது அதிக ஆபத்துக்கு வழிவகுக்கும். மூளையின் டோபமின் உற்பத்தி மண்டலம் பாதிக்கப்படுவது காரணம். செயல்பாட்டு சிக்னல்கள் குழப்படையும்.
காலமுறை தலைமை கவனிப்பு அவசியம். திரும்பல் கடினம், பல சிறிய படிகள் தேவைப்படும். இது வரும் அபாயத்தை உயர்த்தும். மெதுவாக முன்னேற்றம் போது வாழ்க்கை தரம் குறையும். மருத்துவ முறை டோபீன் உயர்த்தும் மருந்துகள் நடை மேம்பாட்டை தரலாம். பயிற்சி மற்றும் கியூயிங் பயிற்சிகள் ஃப்ரீசிங் சமாளிக்க உதவும். தாளம் மற்றும் பூமியில் கோடுகள் படி நெறிப்படுத்தம் செய்கிறது. சாதனைகள் ஸ்டெப் வாக்கர், லேசர் கோடு, ரிவர்ஸ் பிரேக். நடைமுறை செயல்பாடுகளை மேம்படுத்தத்தை சி மற்றும் நடனமும் உதவும். இவை உடையவர்களுக்கு நிலைய மற்றும் நம்பிக்கையை தரும். முதல், வலி காரணமாக உருவாகும் தடம் என்டால்ஜிக் கேட். ஓஸ்டியோகாத்ரைட்டிஸ் மற்றும் சயாட்டிகா பொதுவான காரணிகள். கால்கள் பாதுகாப்பு குறைதல் மற்றும் வலி ஏற்படுது. கால்சர்கோம் கார்டிலேஜ் ஆகி குறையும் போது எலும்புகள் ஒன்றை உரியணை செய்கின்றன. நபர் பாதிக்கப்பட்ட பக்கத்தில் மெதுவாக நெக்கிறார், வேகமாக மற்றான் நகர்கிறார். காணப்படும் நடையில அதிக வேறுபாடு இருக்கலாம். சயாட்டிகா கீழ் முதுகிலிருந்து காலுக்கு போவதான நரம்பு வலி. முழக்கம், கருத்து சுடர், மின் தாக்கம் போன்ற உணர்வுகள். ஒரு பக்கம் மட்டும் பாதிக்கப்படும் என்பது பொதுவானது. ஓஏக்கு பரிந்துரைகள்: எடை கட்டுப்பாடு முக்கியம். குறைந்த தாக்க உடற்பயிற்சிகள், நீச்சல், சைக்கிள். உடற்பயிற்சி மூட்டுக்கு ஆதரவாக இருக்கும். காய்ச்சல் மருந்துகள் மற்றும் இன்ட்ரா ஆர்டிகுலர் செக்ஷன் உதவும். கடுமையான நிலையில் சூட்டை மாற்றுவது தீர்வு ஆகும். மறுசீரமைப்பா செயல்பாடு திரும்பலாம். சயாட்டிகாவுக்கு முதன்மையா முதுகை மற்றும் கோர் வலுவுபடுத்தல். நெகல் நீட்டிப்புகள் நரம்பின் அழுத்தத்தை குறைக்கும். மீட்டிலிருந்து வலியை குறைப்பதற்கா சில நேரம் ஸ்டெராய்டு மருந்து சூடச் செய்யப்படலாம். வலியை நிர்வகித்தா நடை திரும்ப பழக்கம் கிடைக்கும். அதனால் உங்களின் செயல்திறன் பாதுகாக்கப்படும். இறுதியில் பிளாட் புட் அஞ்சல்களை பற்றி பார்ப்போம். பிளாட் புட் பெஸ்பிளானஸ் பாத் ஓரம் அழுகி கையடக்கமா இருக்கும். நிலையே அடிப்படையில் முழுகூரம் தொடப்படும். நடையில் காலங்கு மிகவும் உள்புறமா மங்கும். ஓவர் ப்ரோனேஷன். கால்கள் உள்ள பகுதியின் அழிவு சூட கவனமா இருக்கும். நீண்ட நேரம் நெக்கும் போது வறுமை மற்றும் வலி ஏற்படும். இது தன்மானம் முழுதும் பாதிக்க கூடும். கால் முதல் முதுவை. குழந்தைகளை சிலருக்கு பிறப்பு தான் இதுவா இருக்கலாம். வயதோட்டுக்கு அல்லது காயத்துக்கு பிறகும் உருவாகலாம். அதிக உடல் பருமன் மற்றும் நரம்பு பாதிப்புகள் காரணமாகவும் சின்ஸ்பிலிட்டுகள், முடிக்கு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மூட்டு, இடுப்பு மற்றும் கீழ்தள்ளு வலி அதிகரிக்கும். நடை குறைவாக வலுப்படையாமலும் சோர்வு அதிகம். சொல்மான தீர்வு: ஆர்த்தோடிக்ஸ் அல்லது ஆதரவு நீச்சி. அவை தனிப்பட்டவையாகவும் அல்லது கடையில கிடைக்கும் வகையாகவும் இருக்கலாம். நல்ல காலனியா பலம் மற்றும் சீரமைப்பு கிடைக்கும். கால்நிலைக்கு ஆதரவாக தசைகளை வலுப்படுத்த உடற்பயிற்சி தேவை. கடைசியாக சிகிச்சை திட்டம் உங்கள் நடைமுறை மற்றும் வலிக்கு ஏற்படுக்கும். சிறிய மாற்றங்கள் சூட பெரிய பலன்களை தரும். நடையில மாற்றம் கவனித்தா மருத்துவரை அணுங்க. வெளிப்படையான சிறுகட்டல் மூலம் நடைய பாதுகாக்கலாம். அறிவுடன் நடக்கவும் கவனியுங்க. நன்றி.